மாயை இந்த மும்மலங்களை நீக்கிறதுக்காக குரு உணர்த்தி காட்டுறது தான் தீட்சை. இதைதான் சச்சு தீட்சை அப்படின்னாலும், சச்சுனாலும் கண்ணுல இருக்கிற ஒளியை தூண்டி விடுறது தான், நயனம்னாலும் கண் தான், திருவடினாலும் கண்ணு தான். தச தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தசனாலும் 8, 2, 10, வலது கண் 8, இடது கண் 2, ரெண்டு கண்லையும் உணர்வு கொடுக்கறது, அந்த உயிர் ஒளியை உணர்த்தி காட்டுறது தான் தீட்சை. அதே மாதிரி ஒளி தீட்சை, ஒளினாலே கண்மணியில இருக்கிற ஒளி தான். சிவம்னாலும் கண்ணில் இருக்கிற ஒளி தான். கண்மணியில தொடங்கக்கூடிய அந்த உயிர் ஒளியை, கண்ணில் இருக்கிற அச்சமாகிய கண்ணில் இருக்கிற தீயை குருவாகப்பட்டவர் அவருடைய கண்ணில் இருக்கிற தீயை கொண்டு தூண்டி விடுவதுதான் தீட்சை. இதுல நிறைய பேர் தவறான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. நம்முடைய மும்மலங்களை ஒழிக்கக்கூடிய, நம்முடைய வினைகளை நீக்கணும். அதுதான் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் சொல்லியிருப்பாங்க. கண்ணுல இருக்கிற ஒளியை குரு மூலம் உணரப்பெற்று, அதுதான் தீட்சை. அந்த ஒளியை பெருக்கி, குரு கொடுத்த உணர்வை கொண்டு அந்த உயிர் ஒளியை பெருக்கி நம்முடைய மும்மலங்களை நீக்குவது தான் தீட்சை. மும்மலங்களை ஒழிக்கக்கூடியது. அதுக்கு பேரே தீட்சைன்னு.